ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லரும் எப்படி இருக்கீங்க? எப்பா என்னையா இது போக போக இப்படி ஆகிட்டுருக்கு, அவங்களுக்கு நீங்கள் என்ன வாழா அப்படின்னு சாண்ட்ரா பிரஜனை கேட்கக்கூடிய விஷயங்கள் வருது. இது எங்கே போய் முடிய போது தெரியல. கண்டிப்பாக ஆனால் இந்த பிக் பாஸ் வர்றதுக்கு முன்னாடி சரி அதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த ஹைப்பையும் தட்டி விடுங்க. என்னென்னா மறந்துடாதீங்க. சரி, என்னென்னா இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப ட்ரை ஆகிட்டாங்க. டூ ஆர் டை சிச்சுவேஷனில் நாங்கள் இருந்தோம் ரெண்டு பேருமே. எங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டுன்னு சொல்லியிருப்பாங்க சாண்ட்ரா. அதை கேட்கும்போது எனக்கே எனக்கு கண் கலங்கிடுச்சு. ஸோ அதனால் அவங்களால என்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணுறாங்க. அது தவறாக இருந்தாலும் சரி, சரியாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் பண்ணுறாங்க. பிரச்சனும் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இது போகிற போக்கில் எப்படி ஆகுது அப்படின்னா, அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா உள்ளே வந்தாங்களே, போகும்போது ரெண்டாக தனியாக போயிடுவாங்களோ பயமாக இருக்குது. ஏன்னா இது மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது. இவங்க நம்பி ரெண்டு குழந்தைங்க வேறு இருக்காங்க. இது விஷப்பரிச்சியாக இருக்குமோன்ற மாதிரி பயமாக இருக்குது. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா, முந்தானத்துலேருந்து ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு. ஆனால் பிரஜன் போய் சாரி கேட்கவே இல்லை, என்ன ஆச்சுன்னு சொல்லவே மாட்டுறாரு, அவங்களுக்கு ஆதரவாக பேசவும் மாட்டுறாரு. அவர் பாட்டுக்கு விட்டார், அந்த பொண்ணாக வரட்டும் அப்படின்ட்டு. இவங்களும் பேசாமல் அப்படியே சைலண்ட்டாக போயின்னு இருக்கு. சரிங்களா? இப்போ என்ன பிரச்சனைனா, சண்டை நடக்குது. ஆக்சுவலாக இவர் தான் எஃப்ஜே தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அந்த பீன் பேக்கில் அந்த தர்மாக்குள்ளே வெளியே வந்ததை இவங்க ரம்யாக்களை சொல்லியிருப்பாங்க, ஏன் இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு. அதை கமருதன்கிட்டையும் சொல்லியிருப்பாங்க. இப்போ சாண்ட்ரா பிரஜனை கூப்பிட்டு, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையை நாங்கள் உட்காந்ததில்லை அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. அப்புறம் எதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிங்க அப்படின்னு. நான் கம்ப்ளைண்ட் பண்ணலையே அப்படின்னு. இப்போ கூட வந்தீங்களே, கூட வந்தால் கம்ப்ளைண்ட் பண்ணுறது அர்த்தமாகும். யார் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ அவங்கள போய் நிற்கல, என்ன கேட்குற அவளை வச்சுக்காதன்ற மாதிரி அவர் கலாய்க்கிறாரு. அப்புறம் எதுக்கு நீங்கள் நீங்கன்னா அவங்களுக்கு வாழான்றாங்க. அவர் யார், நான் வாழா? அம்மா நீங்கள் கூட வந்தீங்களே, அப்போ அவருக்குன்னா நீங்கள் வாழா, உங்களுக்கு நீங்கள் கூட வந்துடக்கூடாது, ஏன் நீங்கள் கூட வந்தீங்க அப்படின் போது செம்ம டென்ஷன் ஆகிட்டார். அதுக்கப்புறம் நான் யாருக்கு வாழா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, நான் எதுவாக இருந்தாலும் நானே பேசிப்பேன் அப்படின்னு மேஜராக மாறினார். அப்புறம் ரொம்ப கொஞ்சம் ஒரு மாதிரி அது போயிட்டே இருந்தது. கடைசியில் ஒரு என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு வாழெல்லாம் தேவையில்லைங்க, எனக்கு ஏதாவது பிரச்சனை நானே பேசிப்போம் சொல்லிட்டேன். அந்த மாதிரி மாறி அடிச்சக்கூடிய விஷயங்கள் வருது. பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது. பக்கத்தில் ரம்யாஜோவும் இருக்காங்க. என்னென்னா இப்போ நேற்று ரம்யாஜோக்கும் கமருதனுக்கும் சண்டை நடந்துச்சு. செம்ம சண்டை. போடி, போடா போடா அப்படின்ற மாதிரி சண்டை போட்டாங்களே. கடைசியில் என்னாச்சு சாயங்காலம், இப்போ என்னாச்சு, ஜாலியாக போய் சிரிச்சிட்டு இருக்காங்க. அதே இது கணவன் மனைவிக்குள்ளே அந்த மாதிரி வந்துச்சுன்னா, அது வெளியில் வந்துச்சுன்னா அவ்வளோ சீக்கிரத்தை ஒட்டவே மாட்டாங்க. இதே வீடாக இருந்துச்சு வச்சுக்கிங்களேன், அது வேறு மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுத்தும். ஆனால் இப்போது பப்ளிக்கில் இவ்வளோ சுற்றி கேமராஸ் இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு ஈகோ, என்னையை பார்த்து எல்லோரும் முன்னாடி இப்படி பேசிகிட்டு இருக்கா, அவருக்கு தோணும். அவங்களுக்கு இன்னும் என்னை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டாரு, வீட்டில் எப்படி இருந்தார், இப்படி மாறி வரும். இங்கே இப்படி கஷ்டப்படுறாங்கன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரெண்டு பேரும் சண்டை போடும்போது நம்மளுக்கு பதைக்குது. சண்டை போடாதீங்க, இது ஒரு கேமுன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க அதெல்லாம் நினச்சி தான் வந்திருப்பாங்க. பட் இருந்தாலும் நானும் மேரேஜ் ஆன ஒரு பர்சன், எனக்கு நான் வச்சு பார்க்குறேன், ஆஹா நம்ம வீட்டிலேருந்து வந்தாங்கன்னா என்ன எப்படி ஆகும் இல்லை பா, ரொம்ப இது. ஆனால் அதை விளையாடுறதுக்கு ஒரு திறமை வேணும். பிக் பாஸ்ன்னு சாதாரணமான விஷயம் கிடையாது. இன்றைக்கி சண்டை போட்டு அடுத்த நிமிஷம் அவங்ககிட்ட போய் ஜாலியாக நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லணும். எவ்வளோ பெரிய கஷ்டம்ப்பா, ரொம்ப கஷ்டம். சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இப்போது கணவன் மனைவியாக உள்ளே வந்தவங்க வெளியில் போகும்போது ஒன்றா போவாங்களேன்னு தெரியல, அந்தளவுக்கு சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இதில் வேறு பிரஜன் கரெக்டாக வேணால் சிங்க்கு பாருங்களேன், கரெக்டாக பிரஜன் எந்த இடத்த போட்டாரோ அதே இடத்த கை காமிக்கிறாங்க. அப்படியே அந்த லைன்லேருந்து இந்த பக்கம் எனக்கு என்னமோ அந்த இடத்துல நீ நம்ம அந்த வயர் நெக்ஸ்ட் போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னையா செம்ம சிங்காக இருக்கே அப்படின்னு. அதை கொஞ்சம் லைட்டாக அப்படி ஏறி பார்க்கணும்னு நினச்சாங்கன்னா மாட்டிக்கும். சரி விடுங்க. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.